ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கின்றோம். தேவன் நம்மளுக்கு எவ்வளோ செய்கிறார். அவர் கூட when you sit down with him, he will show you the right direction. நல்ல ஒரு பாதையை காட்டுவார். அவர் கொடுத்த வார்த்தை என் மனதில் மிகவும் ஆழமாக வந்திருக்கிறது, குறிப்பாக இந்த வருடத்திற்கு. Let me share this word to you all, what God Lord showed me. Ezekiel 36 வசனம் 26. I give you a new heart and put a new spirit in you. I will remove from your heart the stone and give you a heart of flesh. That's what we need. அவர் சொன்னது உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு தசையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். It's a what a wonderful word. Most of us are with that hardened heart. அது உடைக்கணும். When you break that, the revival can take place. As the Lord said, go and preach your word. Let us pray. Niseri untir padam ஆம் இயேசுவே, உன் பாதத்தில் வந்திருக்கிறோம் தேவனே. நீர் வல்லவர் தேவனே, நல்லவர் தேவனே, எங்களை காப்பவர் நீர் ஒருவரே தேவனே. நாங்கள் பகிர்ந்து கொண்டு போன தேவனே, அந்த இருதயத்தை நல்ல இருதயமாக மாற்றும் தேவனே, அந்த கல்லான இருதயத்தை உடைக்கும் தேவனே, நல்ல ஒரு தசையை கொடுத்து let it be purity in our heart and mind, Father. I seek you, Father, to glorify you, Father, your name to be glorified, Father. For that, Lord, we need to change ourselves, Father. Revival is needed in our church, Father. Revival in everybody's heart, Father, is needed, Father. Because we want
touch many souls, Father. For that, Lord, we need to humble down ourselves and go and touch people, Father. Lord, break the truth, Father. Break it, Father. Let there be a revival for the whole church. The Klang Church should glorify, Father, with your name, Father. So we need to touch many souls, Father. That is our focus for this year, Lord. Revival, renewal. That's what we need, Father. Thank you, Lord Jesus, for giving such a focus to our heart and mind, Father. Lord, this moment, Lord, we come to you. இந்த காலை வேளையில் தேவனே, இந்த ஆராதனை உம்மை சமர்ப்பிக்கிறோம் தேவனே. எங்கள் மத்தியில் வாரும் தேவனே. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் தேவனே. வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் தேவனே. அவர் இதயத்தை உம்மோடு நோக்கி, உம்மையே நோக்கி பார்த்து ஆனந்தத்தோடு சந்தோஷத்தோடு தொழுகவும் ஜெபிக்கவும் நீர் காத்தருளும் தேவனே. இந்த ஆராதனை முழுவதும் நீர் எடுத்துக்கொண்டு உனது தூய ஆவியை வைத்து வந்த ஒவ்வொரு மக்களையும் உன் தூய கரத்தால் ஆசீர்வதித்து காத்தருளும் தேவனே. அன்பு தேவனே, வெளியே எத்தனையோ மக்கள் வராமல் இருக்கிறார் தேவனே. அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் தேவனே. அவர்கள் எங்கிருந்தாலும் தேவனே உம்மோடு இருந்திருக்க வேண்டும். அவர்கள் மனதையும் நீர் தொடும் தேவனே. உன் வார்த்தையால் இருந்திருக்க வேண்டும். உம்மோடு ஐக்கியத்தோடு இருக்க வேண்டும் தேவனே. நன்றி தேவனே. இந்த நேரத்தை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். இந்த ஆராதனையை சமர்ப்பிக்கிறோம். நீர் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு எங்களை நல்ல வழி நடத்தும் தேவனே. இவை யாவையும் இயேசு நாமத்தை கேட்டுக்கொள்கிறோம் தேவனே. ஆமென். அன்பானவர்களே, நம்ம யாவரும் முதல் பாடலாக பாமாலை 6 பாடுவோம். எழுந்து பாடுவோம். ஷார்ட் டெஸ்டிமனின்னு சொல்லலாம். நேற்று காலையில் எழுந்தோடனே எனக்கு ரொம்ப ரொம்ப டயரிங்காக ஆகி என்னோடய பாடி ரொம்ப வீக் ஆயிடுச்சு. I felt very sick to the point that I even had a plan B to have one of my choir members to stand here right now. ஆனால் at the end of the night, the one thing that I prayed to God, if it's your will, I will be here in your presence, in your church tonight. And எனக்கு இருக்கிற எல்லா தடைகள், my health or whatever that is hindering me to be in the house of God, let it go away if it's your will. And miraculously today I woke up fine, I woke up good. The reason why I'm telling this is because
we are here for a reason. நம்ம எல்லாருமே இங்கே கூடி இருக்கிறது ஒரு காரணத்தினால, because it's the will of God. And let us not waste any more time that God has given us. நிறைய பேத்துக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைக்காது to be here in the house of God. So let us just praise the Lord, sing His songs with our voices and hands lifted high, so that we know that we can show our appreciation to God. நம்ம கடவுள் நம்மளுக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்காரு, அதை வேஸ்ட் பண்ணாமல் let us all sing and praise Him and forget everything that is happening in the world. It might be hard, கஷ்டமாக இருக்கும், ஆனால் இந்த நிமிஷம் கடவுள் நம்ம கூட இருக்காரு. அவர் இதுவரையிலும் நம்மளை நடத்தினாரு. We are going to end January in just few weeks. So let us all just praise Him for all His goodness and for all His mercies. புதிய நாளுக்குள்ளே நடக்கும்
the second song together. God gives us a lot of grace, more than we deserve. So let's sing the next song and praise Him with the energy that He deserves. For the new, I trade lies for the true. I throw off these old chains and hold fast unto you. I cling to the cross when my Savior bled, when grace found a way to bring death to an end. A beautiful ram.
so that our future could start, oh Lord. You never judged us of our past, but you still love us, knowing that we are worthy, Lord. We can always be unworthy, Lord, but your grace, the blood you shed for us, Lord, that makes us worthy for your praise, Lord, Father. எங்கள் ஜீவன் நீர்தானே ஆண்டவரே, எங்கள் துதியும் நீர்தானே ஆண்டவரே. நாங்கள் கலங்கின நேரங்களில் எங்களை தூக்கி சுமத்தினீர். யார் எங்களை கைவிட்டாலும் தேவரே, நீர் எங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறீர். போன வருடங்கள் மூலமாய் இந்த மாதங்களில் கர்த்தாவே நீ செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உடைந்து மனம் உடைந்து நொறுங்கி போன இதயத்தினோடு நாங்கள் இருந்தால் அங்கே நீ வாசம் செய்கிறாய் இருக்கிறீர் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற தேவன் நீர். எங்களை ஆற்றி தேற்றி உம்முடைய சித்தத்துக்காக உம்முடைய வல்லமைகளுக்காக எங்களை வழி நடத்தினீர் கர்த்தாவே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீர் கர்த்தாவே. எங்கள் பரலோக ராஜாவாய் இருப்பதற்காக நன்றி, எங்கள் ஜீவனாய் இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. உம்மையே ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த 2 பாடல்களும் கர்த்தா ஜெப சிந்தையோடு பாடுவோம். கரங்களை உயர்த்தி நம்ம குரல்களை உயர்த்தி ஒன்றாக கடவுளை நோக்கி பார்ப்போம். நேசிக்கிறேன்
உம்மையே உயர்த்தி பாடுகிறோம் ராஜா. Because you are the life giver, Lord. We are thankful to you. We are grateful to you, Lord. And we know every breath that we take, Lord, it is a gift from you, Lord. ஆண்டவரே, ஒவ்வொரு நேரம் நாங்கள் சுவாசிக்கும் போது அது நீர் கொடுத்த அன்பளிப்பு என்று நாங்கள் உணர்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எங்களை மறக்கிறோம், உம்மே நினைக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்மண்டலை நெருங்க ஆசிக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் மத்தியிலே நெருங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, we want to draw near to you, Lord, and we desire that you draw near to us, Lord. Every thought, Lord, we take captive in you, and we pray that you, Lord, you will indeed impart, Lord, your presence in us, Lord.
உம்முடைய சமூகம் எங்கள் மத்தியிலே நீர் கொடுத்து வர நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் இருக்கிற இடத்துல அங்க மகிமை உண்டு ஐயா. Lord, where you are, Lord, there is glory, Lord. Where you are, Lord, there is peace, there is joy, Lord. நீர் எங்க இருக்கிறீரோ அங்க சமாதானமும் சந்தோஷமும் உண்டு ஐயா. எங்களை பலப்படுத்தக்கூடிய தேவன் நீர் சுவாமி. எங்களை எல்லா நிலையிலும் அரவணிக்கக்கூடிய தேவன் நீர் ஐயா. Lord, you are a God who strengthen us, Lord, and in your embrace we are, Lord. Continue to be in our presence. Continue, Lord, to uplift us, Lord. Lord, clothe us with your strength. ஆண்டவரே, எங்களோட கூட தங்கும் சுவாமி. எங்களை தூக்கி விடும் ஐயா. உம்முடைய பலத்தால் எங்களை உடுத்தி கொள்ளும். இவைகளாம் இயேசு என்ப நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென், ஆமென். நீங்கள் அமரலாம். தொடர்ந்து ஜெப நிலையிலே நாம் இருப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, கிருபை நிறைந்த தேவனே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு தந்த இந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றியும் சோஸ்திரத்தையும் எடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் ஐயா. உம்முடைய கிருபையின் பிரசனம் எங்கள் மத்தியில் இருக்கிறது கர்த்தாவே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன் சுவாமி. உம்முடைய கிருபையினால் எங்களை உம்முடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை சுத்திகரித்து ஆண்டவரே உம்முடைய கிருபை தந்து ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் மட்டும் தாங்கி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றியும் சோஸ்திரத்தையும் எடுக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி கொண்டிருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபை அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. நன்றி அப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் நீர் ஆண்டவரே. எங்களை விட்டு விலக மாட்டீர், கைவிட மாட்டீர் ஆண்டவரே. நாங்கள் விழுந்தாலும் தூக்கி எடுக்கிற தேவன் நீராய் இருப்பதற்காக உமக்கு நன்றியும் சோஸ்திரத்தையும் எடுக்கிறோம் அப்பா. உம்முடைய மகா கிருபைக்காக நன்றி, இரக்கத்திற்காக நன்றி அப்பா. இந்த அருமையான திருச்சபைக்காக உமக்கு நன்றியும் சோஸ்திரத்தையும் எடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல நாங்கள் வந்து கூடவும் உம்மை ஆராதிக்கவும் இந்த நல்ல ஸ்தலத்தை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றியும் சோஸ்திரத்தையும் எடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே, இந்த வேளையிலும் இந்த திருச்சபைக்கு நீர் தந்திருக்கிற அருமையான போதகருக்காக நன்றி. ரெவரண்ட் வின்சென்ட் ராயருக்காக நன்றி அப்பா. இம்மட்டும் காத்து வழி நடத்தி வருவதற்காக உமக்கு நன்றியும் சோஸ்திரத்தையும் எடுக்கிறோம். தொடர்ந்து நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் கிருபையாய் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. கண்ணிலே நல்ல பார்வை நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி அப்பா. ஒரு மனைவி லிண்டாவையும் மகன் ஜோலியுடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. கிருபையாய் வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கப்பா. ரெவரண்ட் ஜானியுடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் இந்த தொடர்ந்து அவரை ஊழியத்திலே வல்லமையாய் உயர்த்து வருவதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து அவரையும் அவர் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கூட ஆசீர்வதித்து வெளியடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, இந்த திருச்சபையிலே நம்முடைய சமூகத்தில் அருமையான பிள்ளைகள் இந்த காலை வேளையிலே கூடி வந்திருக்கிறாள் கர்த்தாவே. உம்மை ஆராதிக்க வேண்டும் என்று கூடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்னுடைய வசனம் கூறுகிறது கர்த்தாவே. அந்த வாஞ்சை வைத்தவர் நீர் அப்பா. ஆலயத்தில் வந்து அழைத்து வந்தவர் நீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி கர்த்தாவே. நன்றி அப்பா. இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நெற்கிருபையாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக அதிகமாக அதிகமாகவே அறிந்து கொள்ள உதவி செய்க கர்த்தாவே. உடைய வார்த்தையில் நிலைத்திருக்க உதவி செய்க கர்த்தாவே. உடைய வருகை காய்த்தப்பட உதவி செய்க கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வருகை காயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையிலும் பலவீனப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சுகம் தருகிற தேவன். உம்முடைய தழும்புகளால் எங்களுக்கு சுகம் தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் உம்முடைய கிருபையின் கரங்கள் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தொடும் ஆண்டவரே. சரத்தில் எந்த அவயவங்கள் பாதிப்படைந்திருந்தாலும்
கர்த்தருடைய கரம் தொடும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் தொடும் ஆண்டவரே. உடைய நாமத்தில் சுகத்தை கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசுவே, உடைய நாமத்தில் உடைய பிள்ளைகள் சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. உமக்கே துதிகான மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் அநேக சமயங்களில் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. அப்பா, அவனுடைய வருகை நாட்கள் சமீபம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உணர்வற்றவளாக நாங்கள் ஜீவிக்காதபடி கர்த்தாவே, உணர்வுள்ளவளாக இருக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவராகிதவனே, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக கசப்புகள் வெறுப்புகள் இருக்கும் என்றால் எங்களை மன்னியும் ஆண்டவரே. மன்னிக்காமல் நாங்கள் இருப்போம் என்றால் எங்களை மன்னியும் ஆண்டவரே. மன்னித்து ஒப்புரவாக உதவி செய்யுங்க கர்த்தாவே. உடைய வருகை நாட்கள் இருக்கும் என்றால் நாங்கள் கைவிடப்பட்டு போய்விடக்கூடாதே. கசப்போடு இருப்போம் என்றால், மன்னிக்காமல் இருப்போம் என்றால் எங்களை விட்டு விட்டு போய்விடுவீரே கர்த்தாவே. உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் முப்பரவாக உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் அன்புக்குள்ளாக இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒரு சரீரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக ஆண்டவரே எந்த விதத்தில் ஆண்டவரே எந்த பிரிவினையும் போராட்டங்களும் இருக்கக்கூடாது கர்த்தாவே. நீரே எங்களை ஒன்றாக இணைத்து உடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் அநேக பிள்ளைகள் வராமல் இருக்கிறாள் கர்த்தாவே. ஆண்டவரே, அவள் எந்த நிலையில் இருக்கிறாள் என்பதை நீர் அறிவீரையா. பலவீனப்பட்டவளை நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே, சுகப்படுத்தும் ஆண்டவரே. மறுபடியும் ஆகும்படி ஐக்கியத்துக்குள்ளாக கொண்டு வரும் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் சுவாமி மெய் தேடாமல் உலகத்துக்கு பின்னால போய்கொண்டு இருக்கிறாள் கர்த்தாவே. ஆண்டவரே, உலகத்தின் ஆண்டவரே ஆசை உமக்கு பிரியமில்லை என்று நீர் அறிவீர் ஐயா. உமக்கு விரோதமாக இருக்கிறார்கள் என்று நீர் சொல்கிறீரே கர்த்தாவே. உமக்கு பகைஞர்கள் என்று நீர் சொல்கிறீரே கர்த்தாவே. உலகத்தை ஆண்டவரே பின்பற்றி உலக ஆசையோடு செல்லாதபடி கர்த்தாவே மனம் திரும்பி உம்மிடத்தில் வர உதவி செய்யுங்க கர்த்தாவே. அவியானவரே, இந்த பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் நீர் அவளை சந்தியும் ஆண்டவரே, சந்தியும் ஆண்டவரே. அழைத்து வாரும் ஆண்டவரே. உடைய ஐக்கியத்துக்குள்ளாக அழைத்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஒருவரும் வழி தப்பி போய் விடாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. உடைய கிருபை அவளை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இன்றைக்கு உடைய வார்த்தை நிறைகளுக்கு போதிக்கும் வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரே. உடைய சத்தத்தை கேட்க எங்கள் செவிகளை திறந்து விடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தை கூறுகிறது கர்த்தாவே, வேதத்தை கேட்காதபடி தன் செவியை அடைத்துக் கொள்கிறோடைய ஜெபம் உமக்கு அருவருப்பானது என்று உடைய வசனம் கூறுகிறதே. எங்கள் ஜெபம் உமக்கு அருவருப்பாய் போய்விடக்கூடாதே கர்த்தாவே. இந்த நாளிலும் பிசாசானவன் எங்களை ஆண்டவரே எங்களை உம்முடைய வசனத்தை கேட்க விடாதபடி தடை பண்ணாதபடி எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசு நாமத்தை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளின் சிந்தைகள் தெளிவாயிருக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. இங்கே உட்காரும் போது கவனமாக வார்த்தை கேட்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆண்டவரே. வார்த்தை கவனமாக கேட்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆசீர்வதிங்க கர்த்தாவே. தொடர்ந்து ஆண்டவர் ஆகியதவனே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல தேசத்தை தந்ததற்காக நன்றி ஆயா. ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு தந்திருக்கிற சுதந்திரத்துக்காக நன்றி. எங்களுக்கு தந்திருக்கிற ஆலயத்திற்காக, எங்கள் கரங்களிலே கொடுத்திருக்கிற வேதாகமத்திற்காக நன்றி 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 கர்த்தாவே. ஒரு நாளும் உடைய வேதத்தை வாசித்து தியானித்து உமக்குள் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த தேசத்தை வேலியடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. எங்கள் நில எல்லைகளை நீர் எல்லைகளை ஆகாய எல்லையை வேலியடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. எந்த தீமையான ஜனங்களும் இந்த தேசத்துக்கு எதிராக வராதபடி நீ வேலி அடைத்து காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். இந்த தேச தலைவரை ஆசிர்வதிங்க, அரசரை ஆசிர்வதிங்க, பிரதம மந்திரி ஆசிர்வதிங்க. நீதியோடும் நேர்மையோடும் தங்கள் வேலையை செய்ய உதவி செய்யுங்கப்பா. அநியாயங்களை தேசத்தை விட்டு அகற்றி போடுங்க ஆண்டவரே. உடைய நாமம் இந்த தேசத்தில் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. இந்த நாளில் உம்முடைய ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் உமக்கு முன்பாக உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் பிஷப்பை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதித்து ஊழியத்தை தொடர்ந்து செய்யும் போதும் நிறைய வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் பிரசிடென்ட் ரெவரண்ட் டென்னிஸ் ராஜ் ஆசீர்வதிங்க, அவள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து ஊழியத்தையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே வல்லமையா இந்த ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்ய
பரிசுத்த ஆவியானவர் நடத்துங்கப்பா. எல்லா டீசஸ் பாங்களையும் உங்களுடைய கருத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் ஆண்டவரே இந்த லோக்கல் கான்ஃபரன்ஸ் நடக்கும்போதும் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானத்தை தந்து வழி நடத்துங்கப்பா. அழையும் குடும்பத்தை வேலியடைத்து காத்துக்கொள்ளுங்க. எல்லா போதர்களையும் நமக்கு முன்பாக வைக்கிறோம் ஆண்டவரே. அவளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வேலியடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு திருச்சபையிலும் இந்த வருஷத்தில் ஒரு எழுப்புதலை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எழுப்புதலை அனுப்பும் ஆண்டவரே. நாங்கள் தூங்கி கொண்டு இருக்கக்கூடாது கர்த்தாவே. ஆண்டவராகியவனே, நாங்கள் விழித்து எழும்ப வேண்டும் ஐயா. ஆண்டவரே, ஜெபாவி ஊற்றும் ஐயா, ஜெபாவி ஊற்றும் ஐயா. ஜெபிக்க தெரியாதவளாக இருக்கிறோம் ஆண்டவரே. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாதவளாக இருக்கிறோம் ஆண்டவரே. அவியானவரே, அந்த ஜெபத்தின் வாஞ்சை, அந்த ஜெபத்தின் தாகம் எங்கள் உள்ளத்தில் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கும் போது காரியங்கள் மாறும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கும் போது உடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவரே. இந்த திருச்சபையின் மேல் ஜெபாவி ஊற்றும் ஐயா, ஜெபாவி ஊற்றும் ஆண்டவரே, ஜெபாவி ஊற்றும் ஐயா. ஆண்டவரே, எங்கள் கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை விடுதலையாக்க வேண்டும் ஆண்டவரே. மக்கென்று நாங்கள் எழும்ப வேண்டும் ஐயா. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க கர்த்தாவே. உடைய வருகை காய்த்துமா இருக்க உதவி செய்யுங்க. ஏழைகள், எளியவர்கள், பட்டினியாக இருப்போர், அனாதைகள், விதவைகள் நினைவு கூறுகிறோம் அப்பா. அவளையும் நீர் போஷிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்களும் இரக்கமுள்ளவளாக இருக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆசீர்வதிங்க கர்த்தாவே. குடும்பத்தில் போராட்டமாக இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சண்டைகளோடும் பிரிவினோடு இருக்க குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் தொட்டு ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் மத்தியிலே ஒரு மனம் ஒற்றுமை கொண்டு வாங்க ஆண்டவரே. உமக்கு மகிமை தரும் பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யுங்க. குடும்பத்தை வெளியடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்க கர்த்தாவே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. உமக்கே துதி, கனம், மகிமையெல்லாம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமதகப்பனே. ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செலுக்க நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினர் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவளே. ஆமென். அன்பானவர்களை, நம்ம யாவரும் எழுந்து வேத வாசிப்புக்கு ஆயத்தமாகவும். இன்னைக்கு எடுத்துக்கொண்ட வேத வாசிப்பு எசையா மன்னிக்கவும். எங்கள் மத்தியில், நமது மத்தியில் போதகர் தேவரத்னம் இருக்கிறார். அவர் ஷேர் பண்ணுவார். நீ அமரலாம், அமரலாம். Here for only a period, half an hour தான் இருப்பார். So he wants to share an announcement to us. So he's going to St. Barnabas and then going to Portlang and all that. So we welcome him, and Pastor will give us this announcement. Thank you, Pastor Vincent, for this wonderful welcome. Good morning, everybody. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Is it possible? Can they put it up there? Okay. If you see on the screen, Spark 25 is what I am here to share with you about. தீப்பொறி 25. முதல்ல நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த பரிசுத்த நேரத்திற்காக நன்றி செலுத்தி, இந்த குறுகிய நேரத்தில் நான் சொல்ல வேண்டிய காரியத்தை சரியாக தெளிவாக எடுத்து சொல்லுவது நிமித்தம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உம்முடைய சித்தத்தை செய்யவும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவிக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமேன்.
இந்த இயர் 1886 1886 ஆண்டில் முதல் மெத்தடிஸ் செய்தி கருப்பொருள் வேத வசனத்தின் அடிப்படை, அந்த அடிப்படையான வேத வசனம் சகரியா 4:6. The first Methodist sermon that was preached in this land was based on the text Zechariah chapter 4 verse 6. Not by might nor by power but by my spirit. வல்லமையினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே தானே என்று கர்த்தர் சொன்னார். இதனுடைய கான்டெக்ஸ்ட், இதனுடைய பின்னணியத்தை நீங்கள் பார்ப்பீங்க என்றால் தேவாலயத்தை மீண்டும் வந்தவர்கள் கட்ட பாதி வரைக்கும் கட்டிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அப்போ ஆண்டவர் வந்து சகரியாவை எழுப்பி இந்த ஜனங்களை தூண்டும்படி அவர் அனுப்புகிறார். அவர்களை திட்டுன்னு திட்டாமல், அவர்களை கண்டிக்காமல், அவர்களை உற்சாகப்படுத்துவதின் நிமித்தமாக எவ்வாறு அவர் உற்சாகப்படுத்துகிறார் என்றால், இந்த தேவாலயத்தினுடைய வருங்காலத்தினுடைய முக்கியத்துவத்தை அவர்களுக்கு தெரிவிக்கிற நிமித்தமாக உற்சாகப்படுத்துகிறார். ஏன் இந்த தேவாலயம் நீங்கள் கட்டி முடிக்கணும்? அதனுடைய முடிவு வந்து மேசியா வருவார். அந்த மேசியா வருவதற்கு முக்கிய காரணமாக தேவாலயம். அதனால் நீங்கள் எழும்பி அந்த வேலையை முடித்து தான் ஆக வேண்டும். அதே மாதிரி நம்முடைய வருகை, நம்முடைய இரட்சகருடைய 2ஆம் வருகைக்கு மறுபடியுமாக எருசலேமும் தேவாலயமும் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. இப்போ அந்த காரியங்கள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கும் தீப்பொறிக்கும் என்ன சம்பந்தம்? God is at work in this world. In fact, God has been at work throughout history. எப்படியாவது நீங்கள் வந்து எத்தனையோ இருண்ட காலங்கள் உலகத்தில் இருந்தாலும் பின்னணியத்தில் ஆண்டவர் வந்து தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார். God has been working silently behind the scenes throughout the course of history in all times of darkness, suffering, tribulation, and all kinds of things. But God has always been working. The key word is God has never lost control. He has always been in control. Whatever you may experience, God has always been in control. தேவன் வந்து உலகத்தில் என்ன நடந்தாலும், இப்போ சமீபத்தில் ஹாலிவுட் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, 2 நாளுக்குள்ளே கடவுளுக்கு 0 ஓட் என்று ஏளனமாக அவங்க பேசினது in the Golden Globe Awards in Los Angeles and Hollywood. They made fun of God. And what happened 2 days later? An unimaginable fire was seen, destroying, causing much destruction. எதுக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, இந்த தேசத்தில் கூட நம்ம வந்து ஆண்டவர் வந்து நம்மளை நம்பி எழும்ப சொல்கிறார். 1990ஆம் ஆண்டுகளில் சிண்டி ஜேக்கப்ஸ் ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்தியர்கள் மூலமாக எழுப்புதல் வரப்போகுது. அதுக்கு பிறகு மோகன் சிலாசரஸ் 2 முறை சொன்னாராம். அதுக்கு பிறகு ஒரு முறை சொன்னாராம். அகஸ்டின் ஜெயக்குமார் சொன்னாராம், இந்தியர்கள் எழும்புனா இந்த தேசத்தில் வரும். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு பிறகு அவர் வந்து சொன்னாராம், அந்த அந்த காற்று போயிடுச்சு. The opportunity has gone. The Indians did not rise. But God has not given up. There is another time that God is doing now. This is the time. This, Pastor, forgot his name in Johor, the famous speaker,
for Calvary Church, he said, when we met him, he said, this is the time of the Indians. இதுதான் இந்தியர்கள் எழும்புகிற காலம். அதற்காகத்தான் இந்த தீப்பொறியை கர்த்தர் ஏவி ஒரு 3000 இந்திய கிறிஸ்தவர்கள் 3,000. Now we are afraid it will be more than 3,000. So we are thinking how whether to put tents outside the church. There has been built a single church in Sityavan, somewhere in the wilderness. Sityavan. I hope people from Sityavan don't misunderstand me. பட் நமக்கெல்லாம் வந்து சித்தியாவன் எங்கேயோ இருக்குது அல்ல. அந்த மாதிரி ஒரு காலத்தில் என்னை வந்து ஈஸ்ட் கோஸ்ட்டுக்கு போக சொல்லி எனக்கு நான் காட்டுக்கு அனுப்புகிறாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அப்போ நான் அலோஸ்டரில் இருந்தேன். பட்டணத்துலேருந்து காட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் அங்கே தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் காட் இஸ் அட் ஒர்க் unseen. சித்தியாவன் இஸ் ரெடி ஃபார் ரிவைவல். 150 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க அந்த சர்ச்சில். ஆனால் ஜான்சன் வந்து 1937 ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னார், 3,000 people will gather. And so they built a church for to sit 3,000 people. We never knew about it. I never knew about it until I went and saw. Praise the Lord, by a miraculous events have been taking place one by one. We have traveled the length and breadth of the peninsula to meet pastors and churches and people whom God is raising. And by the strength of God, I just want to say all these are not humanly possible, are not possible in the flesh. It's not by might nor by power, but by His Spirit. Sometimes when we travel, just now when I was driving, I was surprised. I was able to come here at 8 o'clock to St. Barnabas, rush to Port Klang on time, finish Port Klang, rush here on time, and I know I will be there before time in the Tamil service St. Barnabas. 4 services, 73, going to be 73, year-old man. How is it possible? Because God said, don't depend on your legs. It's the Spirit of God. And all glory will go to God. So I am inviting you to join with us. It is the time for the Indians. But it's also very interesting, God is using the Methodist Church. And God is using Chinese. So when the Indians and the Chinese come together, by the way, Sityavan, you heard about the story of the 2 big Gaja. Dua Gaja Mati, that's the original name of Sityavan. Then they changed it to Satya Kavan. So everything has got its historical significance. ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, இந்த காரியத்தை கூட்டத்தை ஏற்படுத்துகிறாரு. இந்த கூட்டத்தில் நம்ம வந்து கூடி நம்ம வந்து மனம் திரும்ப போகிறோம், ஒப்புரவாக போகிறோம், நம்ம வந்து ஜெபிக்க போகிறோம், ஷோஃபா ப்ளோயிங் வந்து செய்வோம், ஆராதனை செய்வோம். தேவனுடைய ஊழியக்காரர்கள் ரெவரண்ட் டாக்டர் ஜார்ஜ் அனதுரை, ரெவரண்ட் டாக்டர் ஃபிலிப் ஜேபாலன், பாஸ்டர் லீச்சு என்று SIBKL ஒன் ஆஃப் த லீட் பாஸ்டர்ஸ், அவங்களாம் வந்து நம்ம மத்தியில் நம்மளை நடத்த போகிறாங்க. At the same time, we are inviting people from all Indian language groups, Telugu, Malayalam, Tamil, Punjabi. You hope they will all come. And we are also inviting Christians from all denominations, if possible, even the Presbyterians, Baptists, Pentecostals, by God willing, even the Roman Catholics. Why? Some people get alarm when you say Roman Catholic. Why? Because it's only prayer. And prayer is where God begins to work. And finally, I just want to say, the prelude for any revival is prayer. எந்த எழுப்புதல் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, அதுக்கு அதை முன்னிட்டு வந்து ஜெபம், 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 ஜெபம்.
ஜெபம் பண்ணும்போது, நம்ம வேலை செய்யும்போது நம்ம தான் வேலை செய்கிறோம். ஆனால் நம்ம ஜெபிக்கும்போது கடவுளே வேலை செய்வார். ஸோ யூ வாண்ட் டு மேக் காட் ஒர்க், யூ ப்ரே. Hallelujah. God be with you. So please come. Firstly, what can you do? Firstly, please start praying now. Please start praying in your personal prayers, in your fellowship prayers, your cell groups or whatever. Start praying, because we cannot do by ourselves. We have no money. We have no means. We have nothing but God. But God is sufficient. We don't need anything else. We need God, that's all. And God is with us, and He has promised He will. Even this morning the Lord spoke to me from Psalm 18, 1 and 2. He is with me. So I really rejoice in that, serving Him. Number one. Secondly, please don't look upon this as a program. It is not a program I'm calling you to. It's not an event. ரொம்ப பேர் நினைப்பாங்க, ஓ நம்ம எல்லாம் அப்படியே கூடி பெரிய சத்தம் போட்டு 3000 பேர் அங்கே கூடணும், அங்கே ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் த ஆக்ஷன். ஆஃப்டர் தட் ஆல் கோ பேக் ஹோம், கோ பேக் டு ஸ்லீப். தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ். பட் இட்ஸ் நாட் an event. It's not a program. It's a move. It's a move of the Holy Spirit. And this year, I don't know how many of you know, is the year of the Jubilee. When in the year of the Jubilee, especially for TSC, whether you all know or not, I don't know. This is the 50th year. And this year of Jubilee, God says, what do you do in the Jubilee? You blow the trumpet. Number two, you claim your inheritance. You go back and say, you chase the fella who has occupied your land. You say, this is my land, give it back to me. Are you ready to take it back? Take back your inheritance. Take back your land. Take back what God has given you in Christ. This is what's happening to Israel. But that's physical. But we are doing it spiritually. In your personal life, in your family life, in our church. And so, Indians coming together, backed by the Chinese, we will see the revival. God bless you. Please pray. Please come and see. And finally, I want to say, why spark? Because this is just the beginning, it's not the end. It will spark something, it will continue. Up to you and me. Thank you. Thank you, Pastor. அவர் போதவர் சொன்ன மாதிரி ஜெபம் ஜெபம் ஜெபம், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ லெட்டஸ் நம்ம வேத வாசிப்பு ஆயத்தமாக போவோம். இன்றைக்கு எழுந்து வேத வாசிப்புக்கு போவோம். வேத வாசிப்பு இன்றைக்கு அடுத்த ஏசாயா 57 15 21 வரை. ஏசாயா 57 அதிகாரம் வசனங்கள் 15 தொடங்கி முடிவு வரை. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். நான் எப்போதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதும் இல்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்து நிமித்தம் கடுங்கோபமாகி அவர்களை அடித்தேன். நான் மறைந்து கடுங்கோபமாய் இருந்தேன். தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன்.
அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். ஆமீன். கர்த்தர் தாமே தம்முடைய திருவசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. Today's scripture reading is taken from the book of Isaiah, chapter 57, verse 15 to 21. For this is what the high and the exalted one says, He who lives forever, whose name is holy. I live in high and holy place, but also with the one who contrite and lowly in spirit, to revive the spirit of the lowly and to revive the heart of the contrite. I will not accuse them forever, nor will I always be angry, for then they would faint away because of me. The very people I have created, I enraged by the sinful greed. I punished them and hid my face in anger, yet they kept on their willful ways. I've seen their ways, but I will heal them. I'll guide them and restore comfort to Israel's mourners, creating praises on their lips. Peace, peace to those far and near, says the Lord, and I will heal them. But the wicked are like the tossing sea, which cannot rest, whose wave casts up mire and mud. There is no peace, says my God, for the wicked. May God bless His scripture. Amen. நீங்கள் அமரலாம். பாருங்கள், நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே தேவதாஸ் மூலியமாக ஆண்டவரே தீர்ப்புரி 25 அதை நாங்கள் கேட்டோம் ஐயா. ஆண்டவரே, ஜெபம் இல்லாமல் எழுப்புதல் வராது ஐயா. என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபித்தால், என் முகத்தை தேடினால், அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுடைய பாவத்திலிருந்து மன்னித்து தேசத்துக்கு சேமியத்தை கொண்டு வரேன் என்று ஆண்டவர் சொன்னவராக இருக்கிறார். ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம் ஐயா. எங்களுடைய தேசத்தில், இந்த உலகத்தில் எழுப்புதல் வருது ஐயா. நாங்கள் எழும்பும் போது, எங்கள் உள்ளம் உம்மை தேடும் போது, நாங்கள் எங்களை தரமட்டமாக உமக்கு முன்பாக தாழ்த்தும் போது, உமையே உயர்த்தும் போது அசைவு கொண்டு வருவீர் ஐயா. Lord, when we humble ourselves and when our hearts seek your face, Lord, you will bring the reckoning, you will bring the shaking, Lord. Nothing escapes you, Lord. You're a God who sees everything, who does everything, and nothing goes against you, Lord. ஆண்டவரே, உமக்கு எதிராக எதுவும் நிற்காது என்று நாங்கள் உணர்கிறோம் ஐயா. நீர் எதை சித்தம் கொள்ளுகிறியோ அதை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் அந்த அறிவுக்குள்ள வரத்தக்க எங்களுக்கு போதியும். Yes, Lord, as your people, for us to attain this knowledge, Lord, you speak to us, Lord. You unveil your truth, Lord. Yes, Lord, your deeper mystery to each one of us, Lord. We surrender ourselves to you. Even right now, we want to give ourselves to you, Lord. And we want to pray and ask, Lord, that you do the necessary work in us, Lord.
as we ask all this in Jesus' most precious name. Amen. Amen. பிரியமானவர்களே, போன வாரம் என் மகன் இப்போ அவர் எஸ்பிஎம்க்கு அவர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, படிக்கிறாரு. ஆனால் படிக்கிறாரா, பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ அவர் படிக்கும் போது கம்ப்யூட்டர்னு தட்டி விட்டுருவார். நான் சொன்னேன், புக்கில் எல்லாமே இருக்குதுடா, ஏன் கம்ப்யூட்டர் தட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிற? அப்போ நான் சொன்னேன், நீ படி, புக்கில் படிக்கிறதெல்லாம் நீ படித்தா தான் மண்டல நிற்கும். மண்டல நின்னா தான் பரீட்சை எழுதும் போது இந்த கேள்விகள் கேட்கப்பட அந்த கேள்விகள் நீ சரியாக எழுத முடியும். இல்லைன்னா உன்னால் சரியாக எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிறகு ஆண்டவர் எங்கிட்ட பேச ஆரம்பித்தார். Now, after telling my son, study what is in the book, in the textbook. If you study what is in the textbook, it will retain in your mind. Then, when you sit for your exam, whatever question that comes, you are able to answer. You are able to answer. After saying that to my son, then God began to speak to me. This Sunday, as I was preparing the message, God began to tell me, tell my people also that they must read my book. என் ஜனங்களுக்குத்தையும் சொல்லு, என்ன சொல்லணும்னா, என்னுடைய வார்த்தை, இந்த பைபிள் வேதம், இந்த வேதத்தை படிக்க சொல்றார். சரிங்களா? இந்த வேத நீங்க படிச்சா இந்த வேதம் உங்களுக்குள்ள தங்கும். சரிங்களா? ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். என்ன வார்த்தை தெரியுமாங்க? chew my word. chew my word. தமிழ்ல பஸ் என் வார்த்தையை சுவைக்கணும். இல்ல சூனா, நீங்க சாப்பாடு, ரொம்ப பேர் சாப்பாடு எப்படி சாப்பிட்றாங்க தெரியுமாங்க? வாயில போட்டுன்னு முழுங்கிடுறாங்க. மின்னணும். கரெக்ட், பாச சொல்லிட்டாங்க, கரெக்டான வார்த்தை. நீங்க சாப்பிட்ற சாப்பாடு மென்னணுமா, நீங்க அப்படியே கிரைண்ட் பண்ணணும், சூ பண்ணணும். அதான் பல்லு கொடுத்துருக்கிறாரு. பல்லு சும்மா உங்களுக்கு அழகு, நீங்க சிரிச்சா அழகா இருப்பீங்க அப்படிக்கு இல்லை. பல்லு காரணம் என்னன்னா, காரணம் நீங்க சாப்பிட சாப்பாடு நீங்க கடிச்சு அது நொறுக்கி உங்களுக்குள்ள நீங்க அனுப்பினா தான் அது உங்க உடம்புக்கு சேரும். நீங்க அப்படியே முழுங்குனீங்கன்னா அப்படியே வெளியாயிரும். சரிங்களா? அப்ப முழுங்குறதுக்கு இல்ல, அதை கடிச்சு நொறுக்கி, சரிங்களா, அப்புறம் உங்க வயிற்றுக்கு போகும்போது அது சத்தாக எங்க உங்க உடலுக்கு காணப்படுதாக இருக்குது. அப்ப எப்படி இந்த இயற்கைக்குரிய இருக்கிற சாப்பாடை நீங்க என்னங்க முன்ன இருக்கிறீங்களோ, அதே போல ஆண்டவர் சொல்றாரு, ஏன் வார்த்தையை நீங்க மென்னுங்க. God told me to tell you all, chew my word. Not just swallow my word, but chew my word. Because my word needs to be what? Need to be a nourishment to your body. Hallelujah. என்னுடைய வார்த்தை உங்க உடலுக்கு சத்தாக மாறணும், நரிஷ்மெண்ட். அப்ப தேவ ஜனமே, இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்க வாசித்தா தான் என்னங்க உங்களுக்கு பலன் உண்டு. தேவனுடைய வார்த்தையை நீங்க வாசித்தா தான் மேற்கொள்ளக்கூடிய வாழ்க்கை வாழ முடியும். When you read the word of God, you will receive strength. When you read the word of God, you can overcome who? Who you can overcome? The devil. Not only the devil, whatever obstacle, hindrances,
என்னென்ன இடர்வு இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் மேற்கொள்வதற்கு முடியுங்க. நான் ஒன்று சொன்னா கேட்பீங்களா? நானே கேட்க மாட்டேன் சில நேரத்தில் நான் சொல்றது. ஏன்னா நம்ம ரொம்ப நம்முடைய சரீரத்துக்கு இடம் கொடுத்துட்டோம். நம்ம சரீரத்துக்கு இடம் கொடுத்ததுனால நிறைய காரியம் ஒரு பலவீனமாக ஆயிடுச்சு. We have given too much place to our body, this body. So much so, when we tell our body don't listen to us. Our body doesn't want to listen to us because we are weak. We are weak. ரொம்ப பலவீனமாக இருக்கிறோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, பாருங்க, இன்னைக்கு ரொம்ப பேர் சொல்றாங்க, ஏன்பா வாடி போய் இருக்கிற? இன்னும் சாப்பிடல பாஸ். ஏன் வாடி போய் இருக்கிறன்னா இன்னும் சாப்பிடலையா? Why you look so tired? You look so weak. Not haven't eaten yet, la pastor. No energy. No energy. Oh, you eat, you got energy. You eat, you become very what? You become very active. நீங்க ஆக்டிவ் ஆயிடுறீங்க. சரிங்களா? சாப்பாடு பாருங்க. இன்னைக்கு இந்த உடம்புக்கு ஆக்டிவா இருக்கிறதுக்கு சாப்பாடு வேணும். எத்தனை பேர் எத்தனை வாட்டி சாப்பிட்றீங்க? ஒரு நாள் எத்தனை வாட்டி சாப்பிட்றீங்க? தோனி என்னமோ சொல்றாரு, 3 தரம். நான் நம்ப மாட்டேன். மலேசியா 3 தரம் சாப்பிட்ற பால் இல்லை. சரிங்களா? 3 தரம்னா பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் இல்லைங்களா? நம்மளாம் எப்படி தெரியுமா? நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுப்போம், அப்புறம் பிரஞ்ச் எடுப்போம். பிரேக்ஃபாஸ்ட்க்கும் லஞ்சுக்கும் இடவில்லை. அப்போ ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம், அப்புறம் லஞ்ச் சாப்பிடுவோம், அப்புறம் டீ பிரேக்னு சொல்லுவோம். என்னது? டீ பிரேக். டீ பிரேக் முடிஞ்சோன்னே டின்னர்னு சொல்லுவோம். டின்னர் முடிஞ்சோன்னே சப்பர் என்று சொல்றோம். அந்த சப்பர்ல கையும் சப்பிடுறோம். ஃபிங்கர் லிக்கிங் குட். ஒரு நாள் எத்தனை வாட்டி சாப்பிடணும் தெரியுமாங்க? குறைஞ்ச பிரகாரமா 4 தரம். 3 இல்லை. இட்ஸ் நாட் 3. நோ, தி லீஸ்ட் ஐ சே 4. we eat what? 4 times. சில பிள்ளைங்க இப்ப டிமாண்ட் பண்றாங்க, லஞ்ச் சாப்பிட்டு பிறகு அம்மா கிட்ட, didn't buy curry papa, didn't buy vadaya, didn't buy this that for what? Tea break. How to just drink tea? டீயை மட்டும் எப்படி குடிச்சுக்கிட்டு இருக்க முடியும்? நான் கேட்குறேங்க, before you eat your physical food, உங்களுடைய எரிக்கக்கூடிய இருக்கிற சாப்பாடை சாப்பிட்றதுக்கு முன்பாக நீங்க உங்களை பார்த்து நீங்க சொல்லணும், என்ன? I must eat my spiritual food. I must eat my spiritual food. Before breakfast I eat, I chew God's word. Before lunch I chew God's word. Before dinner I chew God's word. We don't want to starve our physical body, but we starve our spiritual person. ஆவிக்குரிய மனுஷனை நம்ம பட்டினியா போடுகிறோம். ஆனா யாருங்க? இந்த மாம்சம், இந்த உடம்ப, இந்த வயிறை பட்டினியா போட மாட்டோம். சரிங்களா? பட்டினியா போட மாட்டோம். When we are hungry, we want to eat. When we are thirsty, we want to drink. But do you know our spiritual man also is hungry and thirsty? When you talk about spiritual man, hungry means the word of God. When you talk about the spiritual man is thirsty, is about prayer. இன்னைக்கு ஆவிக்குரிய மனுஷன் தாகமாக இருக்கிறான்னு சொல்லும் போது அது என்ன தெரியுமாங்க? அது ஜெபங்க.
வசனம் சொல்றது, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுது போல என் ஆத்துமா உம்மை நோக்கி கதறுது. அப்படின்னா என்னங்க? ஆத்மா ஆண்டவரை நோக்கி கதறுதுன்னா என்னங்க? ஜெபங்க. ஹல்லேலூயா, ஜெபங்க. As how the deer pant for the water, so my soul pant after you. My soul. That's now we read about the spirit and the soul. God wants to revive the spirit of the man, the heart of the man, the soul of the man. அங்க ரிவைவ்னு போட்டிருக்குது. அந்த ரிவைவ்னு வார்த்தை சொல்லும் போது அது கீழே என்னங்க? ஆவி, இருதயம், ஆத்மா. ஹல்லேலூயா. அதை புதுப்பிக்கல, அதை ரிவைவல், அதாவது உயிர்ப்பிக்க, அதை உயிர்ப்பிக்க ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். தேவஜனமே, நீங்க மாறணுங்க. இன்னைக்கு நான் ஜெபிச்சேன் காலையில். என்ன ஜெபிச்சேன் தெரியுமாங்க? பிறர் மாறணும் சொல்றதாதபடி நான் மாறணும். ஆண்டவரே என்னை மாற்றும், என்னை மறுரூபத்துக்குள்ள கொண்டு போகும். ஆண்டவரே, நான் எரியக்கூடிய பந்தமாக காணப்படணும். Lord, I must change. Transformation must come in my life. Today we are always other focus, not. God says, remove the speck that is in your eyes first before you want to remove the dust in your brother's eyes. உன் கண்ணில் இருக்கிற பட்டையை எடு, அதுக்கு பிறகு உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்க தூசி எடுக்க பாரு. பட்டையை இங்க வச்சுக்கிட்டு தூசியை எடுக்கணும்னு சொன்னா முடியுமா? முடியாதுங்க, முடியாது. அப்ப பிறர் மாறணும், சபை மாறணும் அப்படின்னு நான் சொல்லாதபடி நான் மாறினா என் சபை மாறுங்க. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமாங்க? நான் மாறும்போது நான் எரியிற பந்தமாயிருவேன். நான் எரியிற பந்தமா ஆகும்போது தான் மற்ற எரியாததை நான் எரிக்க முடியும். ஹல்லேலூயா. The moment I change to be a torch that is lighted, then that torch can light other torch. Hallelujah. Jesus can use me as a torch to light other torch. You know why? Because I am a torch that is lighted. Hallelujah. நான் எரியிற பந்தமாயிட்டேன். இப்ப இயேசு அந்த எரிய பந்தம் எடுத்து இன்னொரு எரியாத பந்தத்தை என்ன செய்ய முடியும்? எரிக்க முடியுங்க, எரிக்க முடியும். இல்லைன்னா ஒண்ணுமே நடக்க போறதில்ல. ஹல்லேலூயா. நான் மாறணுங்க. இந்த சபை எழும்பணும்னா நீங்க சொல்லணும், நான் எழும்பணும். ஹல்லேலூயா. நான் எழும்பணும். ஏன் முகம் ஆண்டவர் சொல்றாரு, தாழ்த்தி ஜெபித்து என் முகத்தை தேடணும். அப்ப நான் சொல்லணும் என்ன? என் முகம் என் ஆண்டவருடைய முகத்தை தேடணும். Hallelujah. My face need to seek God's face. The children of Israel failed to seek the Lord's face. இஸ்ரேல் ஜனங்கள் இவ்விதமாக அவர்கள் தேவனுடைய முகத்தை தேடாதனால தான் நெகேமியாவுடைய காலம் வந்ததுங்க. ஹல்லேலூயா. நெகேமியாவுடைய காலம், எஸ்ரா காலம், நெகேமியா காலம், தானியேல் காலம்லாம் வந்ததுங்க. முதல் தானியேல் வந்தது, அப்புறம் எஸ்ரா, அப்புறம் தான் நெகேமியா. சரிங்களா? நெகேமியா ஒரு கூட்டம் ஆளை கூட்டிட்டு வந்து தேவ ஆலயத்தை கட்டினா. நெகேமியா இல்லை, எஸ்ரா ஒரு கூட்ட ஆலயத்தை கூட்டிட்டு வந்து தேவ ஆலயத்தை கட்டினா. அதுக்கு பிறகு ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு தான் நெகேமியா வந்தார். நெகேமியா வந்து எருசலேமில் இருக்கிற செவறுகளை, மதில்களை அவர் கட்ட ஆரம்பித்தார். தேவஜனமே, இந்த நிலைமைக்கு காரணம் என்னங்க? காரணம் தேவஜனம்
ஜெபிக்க மறந்து விட்டார்கள். தேவனுடைய முகத்தை தேட மறந்து விட்டார்கள். அதனால தான் இப்ப ஆண்டவர் இன்னைக்கு நம்ம வாசிக்கப்பட்ட அந்த பகுதியில் சொல்றாரு, ஏசாயா சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமாங்க? I am going to revive. I am going to revive my people's heart. I am going to revive my people's spirit and soul. என்னுடைய ஜனங்களுடைய உள்ளத்தையும் அவர்களுடைய ஆவியும் அவர்களுடைய ஆத்மாவும் உயிர்ப்பிக்க நான் வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, உங்களுடைய முகம் தேவனை நோக்கும் போது, தேவனை பார்க்கும் போது, நான் யார் மத்தியில் MYAF செஷனில் நான் இதை பற்றி பேசினேன். வாட் டஸ் இட் மீன் டு சீக் காட்ஸ் ஃபேஸ்? தேவனுடைய முகத்தை தேடுவதுன்னா என்னங்க அர்த்தம்? தேவன் யாருங்க? வசனம் வாசிச்சோம் ஐசாயால. தேவன் யாருங்க? பரிசுத்தருங்க. When you say you want to seek God's face, you are seeking the face of the Holy One. I told you all previously, if you want to seek the face of the Holy One, you need to be holy. Hallelujah. Without holiness, you cannot see God. பரிசுத்தம் இல்லாமல், எபிரேயர்ல போட்டிருக்குது, பரிசுத்தம் இல்லாமல் நீங்கள் தேவனை தரிசிக்க முடியாது. பிறகு அந்த மலையின் பிரசங்கத்தில் இயேசு சொன்னார், என்ன சொன்னாருங்க? Blessed are the pure in heart, for they shall see God. சுத்த இருதயம் உள்ளவன் பாக்கியவான், அவர்கள் தேவனை. ஹல்லேலூயா. தேவஜனமே, தேவனுடைய முகத்தை தேடுதுன்னா அவருடைய பரிசுத்தத்தை தேடுவது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமாங்க? நாம பாடுறோம், பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோலி தீரும் சுத்த ஜோதியே. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே. என்ன அர்த்தங்க? அந்த பரிசுத்த கூட்டம் யாருங்க? யாருங்க? நீங்களும் நானுங்க. உங்க நடுவில் அவர் ஜொலிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களை ஜொலிக்க விருப்பப்பட இருக்கிறார். ஏன்னா அவர் ஜோதியின் தேவன். அவர் ஜோதியின் தேவன். நான் சொல்றேங்க, ஜோதியின் தேவன் நம்ம மத்தியில ஜொலிக்கும் போது நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்க தெரியுமாங்க? கண்ணாடி போல இருக்கிறவங்க. அல்லையா? நீங்க நல்ல ஒரு ஜொலிக்கக்கூடிய இருக்கிற ஒரு ஒளியை அங்க வச்சிருங்க. பிறகு கண்ணாடி சுத்தி கண்ணாடி வச்சிருங்க. அந்த அறை எப்படி இருக்கும்? அந்த அறை எப்படி இருக்கும்? பிரகாசமாக இருக்கும். ஏன் தெரியுமாங்க? ஒவ்வொரு கண்ணாடியிலிருந்தும் அந்த ஜோதி வெளிப்படும். Hallelujah. From all the mirrors that are there, the light that is radiating will radiate from there also. The whole room will be, wow, full of glow. God's glow. God's glow. The moment God, His light shine on you, you shine. You shine. That's why the Bible says, arise and shine, for your light has come. எழும்பி பிரகாசி, உன் ஒளி உதித்தது. நீங்க ஏன் எழும்பி பிரகாசிக்கிறீங்கன்னா உங்க ஒளி உதிக்குதுங்க. அந்த ஒளி யாருங்க? அதுதான் உங்க இயேசுங்க. இயேசு உங்க வாழ்க்கையில வரும்போது நீங்களும் ஒரு ஒளியாக உதிக்க ஆரம்பிக்கிறவர்களாக மாறுறீர்கள். ஹல்லேலூயா. தேவஜனமே, நான் மாறணுங்க.
இன்னைக்கு சொல்ல வேண்டிய செய்தி சொல்ல முடியல. இன்னைக்கு ரெஸ்டாரேஷன் பற்றி பேசலான்னு இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் வேறு பக்கமாக திருப்பிட்டார். 10:31 ஆச்சு. I can't touch this message. I want to speak to you all about restoration. But how can we go to restoration when we are not rekindled? You know what rekindle is? The word, English word stir. Stir, rekindle. தமிழில் வந்து என்ன பாஸ்? எழுப்பி விடுது. சரிங்களா? ஸ்டர், ஸ்டர், ரீகிண்டல். உங்களுடைய உள்ளத்தில் மாற்றம் வரலன்னா நான் சொல்கிறேங்க, இதோ சொல்லி முடிச்சிடுறேங்க. ஏன்னா நம்ம டைம் ஆகுது. ஸோ நம்முடைய உள்ளத்தில் ஒரு ஸ்டரிங், ஒரு ரீகிண்டல் வரலன்னா no way we can expect any change to take place. Even in your relationship, உங்களுடைய உறவுலையும் நான் சொல்கிறேன், அங்கே ஒரு ஸ்டரிங் இல்லை, ஒரு ரீகிண்டல் இல்லை, அது செத்து போயிடும். அது செத்து போயிடும். Do you know, எங்கள் அம்மா, நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வெறுவு அடுப்பு தான். இப்போ தான் அப்போ வந்து மண்ணெண்ணெய் அடுப்பு, அம்மா மண்ணெண்ணெய் அடுப்பு வச்சுருப்பாங்க, வெறுவு அடுப்பு வச்சுருப்பாங்க. சரிங்களா? அப்போ அந்த வெறுவு அடுப்பு, அந்த வெறுவு போட 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 என்ன ஆயிரும்? அப்படி கரியாயிரும்ல. கரியாகி அப்படி போகும்போது எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, அந்த வெறுவை எடுத்து, வெளியே இருக்கிற அந்த இன்னும் எரியாத வெறுவை எடுத்து உள்ளே திணிப்பாங்க. திணிச்சு உள்ளே இருக்கிற அந்த கரியை கிண்டுவாங்க. சரிங்களா? அப்படி ஸ்டர் பண்ணி rekindle. She's rekindling the flame because the flame is becoming what? Becoming, it's fading. It's fading. In order to make sure that flame doesn't fade, my mother will rekindle the flame. Hallelujah. By pushing the wood inside. The wood that is not burnt. But the wood that is not burned needs to burn. In order for that to burn, you know, the one that is already burned, my mother will use one, what? Funnel. They call it funnel. ஊதாங்குழி. பார்த்துருக்கீங்களா? எல்லாம் மாடர்ன் பிள்ளைங்களாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நாங்களாம் அது சில நேரத்தில் நான் போய் ஊதுவேன். அந்த ஊதாங்குடியில் ஊதும் போது அந்த கறி திரும்பாங்க, அப்படியே கருப்பாக இருக்கும். அதில் இருந்து அப்படியே ஒரு ஃப்ளேம், அப்படியே அது கருப்புலேருந்து ரெட் கலராக மாறிடும். ரெட் கலர் இருந்து அப்படியே திடீர்னு பற்றிக்கும். சரிங்களா? அப்போ அதிலிருந்து நெருப்பு வரும். That is what we call rekindling. That is what we call stirring. Mr. Achu started the service very well. Hallelujah. He took a verse from where? Yeah? Ezekiel. Your heart is like a rock. And God wants to change. Only God can change that heart, you know, into a heart of flesh. உங்க இருதயம் கல்ல போல இருக்குது. ஆண்டவர் தான் மாற்ற முடியும். அது மாம்சமான இருதயமாக மாற்ற ஆண்டவரால முடியும். அதனால தான் ரிவைவிங் இஸ் காட்ஸ் ஒர்க், நாட் யோர் ஒர்க். எழுப்புட உங்களை ஒரு எழுப்புக்குள் கொண்டு வர்றதுக்கு ஆண்டவரால தான் முடியும். ஆனால் ஆண்டவரால முடியும், ஆனால் ஆண்டவர் செய்ய மாட்டார். ஏன் தெரியுமாங்க? மிஸ்டர் தோனி இவர் முடிக்கிறேன்னு சொன்னார், முடிக்கலையே. ஏன் மிஸ்டர் தோனி? ஆண்டவரால முடியும், ஆனா அவர் செய்ய மாட்டாரு. காரணம் என்ன? காரணம் என்ன? We are not submissive. More than we are not submissive because God gave us a free will. Hallelujah. God is a God who knocks. He doesn't barge through. ஆண்டவர் தட்டுறவர். அவர் வந்து கதவை உடச்சிக்கிட்டு உள்ள வரமாட்டாரு. என்னம்மா ஹெலன்மா, அப்படியா? அவருக்கு மரியாதைலாம் இல்லை. ஒட்டச்சிக்கிட்டு தான் வருவார். உனக்கு ஆசையா இல்லையா? நான் வருவேன்.
அப்படியா? இல்லைங்க, தட்டுறவர். சரிங்களா? நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, உங்களுடைய என்னங்க மனசாட்சிய மதிக்கிறவர். Hallelujah. He has given you a conscience. He is a God who honors that conscience. So, in your free will, when you say, come in Jesus, he comes in. Hallelujah. When you allow, when you gave yourself to say, Lord Jesus, make the change. Make the transformation. ஆண்டவரே மாற்றத்தை செய்யும், மறுரூபத்துக்குள் வழி நடத்தும். இவ்விதமாக உங்களே நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கும் போது, அதனால தான் ஜெபிக்கணும். அவருடைய முகத்தை என்ன செய்யணும்? தேடணும். நீங்க தேடணுங்க. அவர் தேடி வந்துட்டாரு. உங்க தேவன், நல்லா கேளுங்க, அவர் தேடி வந்துட்டாரு. ஆனா இப்ப அவர் எதிர்பார்க்கிறதுன்னா நீங்க தேடுவீங்களா? அதனால தான் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? கேளுங்கள், என்னங்க, கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், பிறகு தேடுங்கள். கேளுங்கள், தேடுங்கள், அல்ல கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள். இந்த 3 காரியம் நீங்க செய்யணுங்க. ஹல்லேலூயா. நீங்க இந்த 3 காரியத்தை செஞ்சீங்கன்னா மற்ற 3 காரியம் வரோங்க. வந்துட்டாருல்ல, வருமா வராதா? சில பேர் வந்து இந்த தமிழ் படம் பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. ஏன்னா தமிழ் படத்தில் வரும் ஆனா வராதான். அது தமிழ் படம். ஆனா இயேசு வந்துட்டார், வந்துட்டார். அவர் செய்ய ஆவலாக இருக்கிறார். ஜெபிப்போமா? ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. Praise the Lord. Let us look to the Lord. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மிஸ்டர் பால் ராஜன் வரீங்களா? கம் ஐயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. நீங்கள் அமர்ந்து இருக்கலாம். ஆனா இந்த நாள்ல ஆண்டவர் பார்க்கிறது உங்க உள்ளத்தை. சொல்றீங்களா, ஆண்டவரே ஐயா, என் ஆவிக்குரிய மனுஷனை பல நாள் பட்டினியாக்கி இருக்கிறேன் ஐயா. என் ஆவிக்குரிய மனுஷனை பல நாள் தாகமாக வைத்திருக்கிறேன் ஐயா. என் சரீரமான இருக்கிற போத்தி போத்தி வளர்த்திருக்கிறேன் ஐயா. என்னை மன்னியும் ஐயா, என்னை மன்னியும். நான் மாறணும் சுவாமி, என் வாழ்க்கை மாறணும் ஐயா. அதை மாற்றக்கூடிய தேவன் நீர் ஐயா. சில நேரத்தில் எது நான் செய்ய விரும்புகிறேனோ அதை நான் செய்யாமல் போயிடுறேன் ஆண்டவரே. எதை நான் செய்ய விரும்பலையோ அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். என் சரீரம் அப்படிப்பட்ட கேடு போன சரீரம் ஐயா. ஆண்டவரே, பலவீனமாக இருக்கிறேனே, பலப்படுத்தும். Lord, I am weak, Lord. Strengthen me. The things that I want to do, I don't do. The things which I don't want to do, I am doing, Lord. Forgive me, Lord. Forgive me. Lord, I offer myself. All God is asking that we offer ourselves willingly before Him. When we do that, when we come from our heart and say, Lord, change me. A heart that is hard like a rock, God will make it as soft as the flesh. Church, come to the Lord. With the Lord, nothing is impossible. கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவ ஜனமே, இன்றைய தினத்தில் ஆண்டவர் அழைக்கிறார். இதோ இயேசு அழைக்கிறார், உங்களை அழைக்கிறார். அவர் அருகிலே வருவதற்கு உங்களை அழைக்கிறார். Jesus is calling. He is calling unto you. Church, don't look at others. மற்றவங்க பார்க்காதீங்க. இவங்க மாறணும், அவங்க மாறணும்னு சொல்லாதீங்க. நான் மாறணும் ஆண்டவரே, நான் மாறுகிறேன் ஆண்டவரே, அப்படி பேசுவோமா? Lord, I will change, Lord. I will come out from the stubborn ways, Lord. I will come up from all the wicked ways, Lord. I will come out from my transgression, Lord. I will come out. நான் வெளியாகிறேன் ஐயா.
ஐயா பால் ராஜன் நம்மளை இந்த ஜெபத்தில் வழி நடத்தும் போது ஒப்பு கொடுப்போமா? Can we submit? Yes, Brother Joshua said submission. Submission is something that is very, very lacking in the church. We hear and hear and hear, but we submit not. கேட்குறோம் கேட்குறோம் கேட்குறோம், ஆனால் ஒப்பு கொடுக்க மாட்டோம், கீழ்ப்படிய மாட்டோம். ஒப்பு கொடுப்போமா? கீழ்ப்படிவோமா? பாருங்கள். ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம் ராஜா. அப்பா ஆண்டவரே, அப்பா கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உங்கள் சத்தியத்துக்கு செவி சாய்க்க, உங்கள் கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிய, உங்கள் வழியில் நாங்கள் நடக்க கர்த்தாவே எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா. ஒரு திருச்சபையாய் நாங்கள் அப்பா உங்கள் கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிய அப்பா எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, எங்களை மாற்றும் ஆண்டவரே. அப்பா எங்கள் சபையை ஆண்டவரே, அப்பா எங்கள் சபையை ஒரு கருவியாய் பயன்படுத்தும் அப்பா. அந்த தீப்பொறியை நீரே எங்கள் இருதயத்தில் ஏற்றி வையும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, நீரே எங்களை நடத்தும் அப்பா. எழுப்புதலுக்கு நேராக எங்கள் திருச்சபையை நடத்தும் அப்பா. அப்பா இந்த தேசத்தில் ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிற இந்த தேசத்தில் ஆண்டவரே 20 லட்சம் இந்திய மக்களின் மனக்கண்கள் திறக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் அநேகர் ஆண்டவரே உம்மை அறியாமல் இருக்கார்கள் அப்பா. நாங்கள் உம்மை அறிந்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று எங்களுக்கு தெளிவாய் நீர் எங்களோடு பேசினீரப்பா, எங்களோடு இடைப்பட்டீரப்பா. அதில் நாங்கள் செய்ய ஆண்டவரே அப்பா, நீரே அந்த தீப்பொறிய ஆண்டவரே, நீரே எங்களுக்கு அப்பா எங்களை ஏற்றியோப்பா. அந்த திரியை நீரே எங்களுக்கு ஏற்றி வையும் அப்பா. எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் அப்பா உம்முடைய சித்தத்தை செய்ய ஆண்டவரே அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒரு திருச்சபையாய் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்ய அப்பா, உங்கள் இருதயத்துக்கு ஏற்றதை அப்பா, உங்களுக்கு பிடித்த காரியத்தை நாங்கள் செய்ய ஆண்டவரே எங்களை வழி நடத்தும் அப்பா. அதிகமாய் ஆண்டவரே உமது வார்த்தையை நாங்கள் நேசிக்க, தியானிக்க, வாசிக்க ஆண்டவரே அப்பா எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் அப்பா. அதிகமாய் உமது வார்த்தை மூலமா எங்களோடு பேசி எங்களை நடத்தும் அப்பா. எங்கள் திருச்சபை அப்பா நீங்க ஆயத்தப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் திருச்சபை அப்பா நீங்கள் அப்பா சரியான பாதையில் ரைட் டைரக்ஷன்ல ஆண்டவரே எங்கள் வழி நடத்தி கொண்டு போவதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நாங்கள் ஆண்டவரே அப்பா இன்னும் அநேகர் அப்பா அப்பா ஆண்டவரே அப்பா அநேக ஜெபங்கள்ல ஆண்டவரே நீங்க மனதுருகி ஜெபிக்க சொன்ன ஜெபம் ஆண்டவரே அப்பா, அநேகர் இன்னும் மேய்ப்பனில்லாத ஆடுகளாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவரே அநேக மேய்ப்பர்களை அநேகர் ஆண்டவரே அவர்களுக்கு போதிக்க அவங்க திருச்சபைக்குள்ள கொண்டு வர அப்பா எங்களை பயன்படுத்தும் அப்பா. எங்களை வழி நடத்தும் அப்பா. எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பாகவே நம்ம யாவன் எழுந்து எழுப்புதல் கீதம் 254 பாடுவோம். அவ்வேளையில் காணிக்கையும் தாமதமாக எடுக்கப்படும். சரணம் சரணம் சரணம்
ஆண்டவரே, எல்லா நேரத்திலையும் உம்மை நாங்கள் துதிக்க ஆசிக்கிறோம் ஐயா. Lord, at all time we want to praise you, Lord. We want to praise you for good, bad times, Lord. We want to praise you, Lord, all circumstances, Lord. Oh, we want to indeed give you thanks because you said, Lord, give thanks in all things, Lord. ஆண்டவரே, எல்லா காரியத்திலும் நன்றி சொல்லு என்று சொன்னதுனால ஆண்டவரே, நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் மேலே இருந்தாலும் நன்றி, நாங்கள் கீழே இருந்தாலும் நன்றி, நாங்கள் தலையாய் இருக்கும் போது நன்றி, வாளாய் இருக்கும் போது நன்றி. ஆண்டவரே, எல்லா நிலையிலும் நன்றி 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 என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் எங்களை பாதுகாக்க தேவன் நீர் சுவாமி. You are the God who protects us, Lord. You are the God who provides for us, Lord. You are the God, Lord, that prohibits every evil thing from happening in our life, Lord. We trust you, Lord. ஆமையா, உம்மை நம்பி இருக்கிறோம் ஐயா. எந்த தீங்கு எங்களை அணுகாதபடி எல்லா நன்மை எங்களுக்கு சேர நேர் காரண கர்த்தராக இருக்கிறீர். இந்த சபையை ஆசீர்வதியும், வாழ்த்தும், கொடுத்த கரங்களை மேன்மைப்படுத்தும், கொடுக்காத கரங்களையும் மேன்மைப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எல்லா நிலையிலும் சுவாமி உம்மால் ஆதரவு பெறக்கூடிய பிள்ளைகளாக இருக்கத்தக்க நாங்கள் செபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். Lord, sometimes we don't know why your people are not giving, but you know, Lord. You know the reasons, Lord. Thank you for those who have given, and also, Lord, we want to bless those who have not given, Lord. Whatever the reason be, Lord, you, Lord, be their Lord, and you do great things, Lord. Wonderful things, Lord, in their life, Lord. Lord, bless the offerings, bless the tithes that has been taken, Lord. Let it be for the extension of your kingdom, Lord. In every way, bless this church, Lord, so that the work of the church that is towards your work, Lord, will be established, Lord. Bless. In Jesus' name we pray. Amen. Amen. நீங்கள் அமரலாம். சபை அமரலாம். மீண்டும் உங்கள் யாவரையும் இந்த ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கின்றோம். I didn't receive any visitors card எனக்கு கிடைக்கல. I believe whoever the new visitors means we welcome. And நல்ல ஒரு அருமையான மெசேஜ் கேட்டோம். ஸ்பார்க் ஜெபம், that's very important for us. So the flowers that grace the century today was given by Mr. and Mrs. Ashir Rajendran, 34th wedding anniversary, and Mr. Daniel Abraham's birthday. God bless you, brother. And Mrs. Jayanti Jayaraj, in loving memory of late Mr. Jayaraj, 15 years of. It's coffee fellowship. After that, I'm not going to read all. I'm just going to emphasize one or two only. Condolence, our deepest condolence to Mr. Daniel Abraham at passing away of his brother Reverend David Abraham on the 6th of January, Monday. May the Lord comfort and give consolence to the family during this time of bereavement. The other thing I want to emphasize is Friday prayer. Whether it is announced or not announced, Friday prayer will go on. So, Jebam, very important. Come and participate and pray. Pray for many things here, especially revival of this church. We are going to focus and pray. There are a lot of prayers. After the LCC, will announce more details on that. So Friday prayer, on the 17th, the prayer will be there. Then Pastor's table, the all organization committee, and to meet and plan for the year 25 to be submitted to the secretary by the 17th of January. So on the 19th, we'll have a first LCEC meeting. So we'll be discussing all the plans. That's all. No, that's all. You'll read for yourself. You don't read. Thank you, Pastor. வாருங்கள், நாம் எழுந்திருந்து ஜெபமும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பாஸ்டர் ஜாய் விதமாக இந்த ஜெபத்தையும் ஆசீர்வாதத்தை கூறி வருவார்கள். ஜெபம் செய்வோம்.
எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி. இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு தந்த இந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு கொடானு கோடி சோஸ்திரம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை நிமித்தமாக நிறைகளோடு பேசினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தை வாசிக்காமல் தியானிக்காமல் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஆண்டவரே நாங்கள் இடம் கொடுக்காமல் இருந்திருப்போம் என்றால் எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க தனியாக அமர்ந்து ஆண்டவரே உம்மிலே நாங்கள் உறவு கொள்ள ஆண்டவரே இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உடைய வார்த்தையிலே நாங்கள் வளர வேண்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, உடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஆண்டவராகியவனே, நாங்கள் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே. ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவரே. ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரே அந்த அக்கினி எங்களுக்குள்ளாக பற்றி எரிய வேண்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் இந்த வருடத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் ஆண்டவரே. வெள்ளிக்கிழமை ஜெபத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இன்றைக்கு நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாக, சிறியோராக, வாலிபர்களாக, ஆண்டவரே இளம் முதியோராக, பெண்களாக, முதியோராக நாங்கள் யாவருமாக ஒன்று சேர்ந்த ஆண்டவரே இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு வெள்ளிக்கிழமை ஜெபத்திற்கு வந்து எங்களை தாழ்த்தி ஆண்டவரே உடைய முகத்தை தேடுவோம் என்று ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் ஜெபிக்கும் போது இந்த திருச்சபையில அக்கினி பற்றி எரியும் ஆண்டவரே. கட்டுகள் உடையும் ஆண்டவரே. மாறுதல் வரும் என்று எதிர்பார்க்கிறோம் ஐயா. இந்த வருஷத்தில் ஜெபத்திற்கு ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் அழைத்து வந்தீரே. எங்கள் குடும்பத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வெளியடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லா பொல்லாப்புக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. எல்லா தீமைக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. எல்லா நாச மோசத்திற்கும் விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உடைய வார்த்தையில் நிலைத்திருந்து உமக்கு கீழ்ப்படிந்து ஜீவித்து எப்போதுமை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த இடத்தை விட்டு நாங்கள் செல்லும் போதும் உடைய கிருபையின் பிரசனம் எங்களோடு இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க அப்பா. வழி நடத்துங்க ஆண்டவரே. துக்கத்தில் இருக்கிற குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போதகர் டேவிட் ஏப்ரஹாமுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மனைவி பிள்ளைகளை உடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஊழியம் செய்த உடைய மகன் ஆண்டவரே அப்பா உடைய சமூகத்தில் அழைத்து கொண்டீர் ஐயா. இப்போதும் துக்கத்தில் இருக்கிற குடும்பத்தை மனைவியும் பிள்ளைகளையும் ஆண்டவரே சகோதர சகோதரியும் குடும்பத்தையும் கூட ஆறுதல் படுத்தி ஆண்டவரே நீர் காத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். வழி நடத்தும் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே உடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே. ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுலுமே நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரமே மறவாதே. ஆமென்.